2024 இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே ஒரு மாற்றம் வரணும். 2025 மாபெரும் வெற்றியை கடகராசிக்காரர்கள் குவிக்கணும். ஏன்னா அஷ்டமச்சனி உங்களுக்கு விலகுது. அது மட்டுமா முக்கியமான ராஜகிரகங்கள் இடம் மாறுறாங்க. ஒன்று குரு பகவான், சனி பகவான், ராகுகேது பகவான் ஆண்டினுடைய மத்தியமத்தில் இடம்பெறாங்க. இதனால 2025 உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், புகழ், கீர்த்தி அத்துணையும் எட்டி பார்க்கும் உயரத்திற்கு வர வேண்டும். ஏன்னா ராஜகிரகங்கள் மாறுறதுனால நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் வருமாமே, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருமா, நினைச்சது நடக்காம போயிடுமா, நாடே பிரச்சனைக்கு ஆளாகுமா அப்படின்ற அச்சமெல்லாம் வேண்டாம். ஏனென்றால் இது முருகருக்கான யுகம். 2025 முருகப்பெருமானுடைய வழிபாடை செய்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே பெறுவார்கள். கடகராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவானை வழிபாடு பண்ணி, அருகில் உள்ள அம்பிகையை வழிபாடு பண்ணி, ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணி ஒரு முருகப்பெருமானுடைய சன்னதியிலே 9 பேருக்கு வேல்மாறல் வாங்கி கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கை 2025 முருகப்பெருமான் எப்படி மாற்றார்னு மட்டும் பாருங்க.